ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 14 பிரபஞ்ச நிர்வாகத்தின் ஒழுங்கு என்னும் தலைப்பில் பதம் 6. பாலயந்தி பிரஜாபாலா யாவத் அந்தம் விபாகசஹ யக்ஞபாக புஜோ தேவா ஏச்ச தத்ரான்விதாஸ்ச தை. வேர்ட் பை வேர்ட் மீனிங். பாலயந்தி கட்டளையை நிறைவேற்றுகின்றனர். பிரஜாபாலா உலக ஆளுநர்களான மனுவின் புத்திரர்களும் பேரப்பிள்ளைகளும். யாவத் அந்தம் மனுவின் ஆட்சி காலத்தின் முடிவில். விபாகச்ச பிரிவுகளில். யக்ஞபாக புஜ யக்ஞங்களின் பலனை அனுபவிப்பவர்கள். தேவா தேவர்கள். ஏ மற்றவர்கள். ச தவிரமும். தத்ரன்விதா அத்தொழிலில் ஈடுபட்டுள்ள. ச மேலும். தை அவர்களால். டிரான்ஸ்லேஷன். யக்ஞங்களின் பலன்களை அனுபவிப்பதற்காக மனுவின் புத்திரர்களும் பேரப்பிள்ளைகளுமாகிய உலகின் ஆளுநர்கள் மனுவினுடைய ஆட்சி காலத்தின் இறுதி வரை பரமபுருஷ பகவானின் கட்டளைகளை நிறைவேற்றுகின்றனர். இந்த யாகங்களின் பலன்களில் தேவர்களும் பங்கு கொள்கின்றனர். பர்பட் பை ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். ஸ்ரீமத் பகவத்கீதையில் 4ஆம் அத்தியாயம் 2வது பதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதைப் போல ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுக. அதாவது இவ்வாறாக உன்னதமான இந்த விஞ்ஞானம் சீடப் பரம்பரையின் சங்கிலித் தொடர் மூலமாக பெறப்பட்டு அவ்வாறே புனித மன்னர்களால் உணரப்பட்டது என்பதே மேற்கண்ட பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும். இந்த பரம்பரா முறை மனுவிலிருந்து இக்ஷ்வாகுவுக்கும் இக்ஷ்வாகுவிலிருந்து அவரது மகன்களுக்கும் பேரப்பிள்ளைகளுக்குமாக விரிவடைந்து போகிறது. சீட பரம்பரையில் வரும் உலக ஆளுநர்கள் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கட்டளையை பரம்பரா முறையில் நிறைவேற்றுகின்றனர். அமைதியான வாழ்வில் அக்கறை கொண்டுள்ள எவரும் இந்த பரம்பரா முறையில் பங்கு பெற்று யக்ஞங்களை அதாவது யாகங்களை நிறைவேற்ற வேண்டும். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் பரம்பரா முறையில் வரும் கௌடிய வைஷ்ணவர்கள் என்னும் முறையில் நாம் உலகம் முழுவதிலும் சங்கீர்த்தன யக்ஞத்தை அதாவது சங்கீர்த்தன யாகத்தை ஹரே கிருஷ்ண மகா மந்திர சங்கீர்த்தன யாகத்தை யக்ஞைக சங்கீர்த்தன பிராயர் யஜந்தி ஹி சுமேதசகா என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் சுகதேவ கோஸ்வாமி குறிப்பிடப்பட்டுள்ளதைப் போல இந்த சங்கீர்த்தன யாகத்தை செய்ய வேண்டும். மேலும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இந்த கலியுக அவதாரம் ஆவார். மேலும் இந்த சங்கீர்த்தன இயக்கத்தை உற்சாகத்துடன் உலகமெங்கும் பரப்புவதன் மூலமாக அவரை சுலபமாக திருப்திப்படுத்த முடியும். இது நிச்சயமாக மக்களையும் மகிழ்ச்சியுள்ளவர்கள் ஆக்கும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 14 பிரபஞ்ச நிர்வாகத்தின் ஒழுங்கு என்னும் தலைப்பில் பதம் 6 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே போல்.